மார்னிங். இன்னைக்கு வீடியோவில் ஒரு கன்சிஸ்டன்சி இது கீன்னு சொல்கிறோம். ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ட்ரேடரை நம்ம அச்சீவ் பண்ணும்போது அதுக்கு மெயினான விஷயம் கன்சிஸ்டன்ட் எக்ஸிக்யூஷன்னா கரெக்டான என்ட்ரி, கரெக்டான டார்கெட், ஸ்டாப் லாஸை ப்ரீ டிஃபைன் பண்ணிடுறோம். இதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும் போது தான் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்னா ஒரு வீக் ஃபுல்லாக நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கணும், 2 வீக் ப்ராஃபிட், 3 வீக்ஸ் ப்ராஃபிட், 1 மந்த் ப்ராஃபிட். லாஸ்ன்றது ரொம்ப மினிமலாக இருக்கணும், இல்லை இருக்கக்கூடாது. யாருக்குமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்போம். பட் அது இருக்கக்கூடாதுன்றது செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஒரு கோல்டன் ரூல்ஸ்ன்னு சொல்லுவோம். டிசிப்ளினா எப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை பிளான் பண்ணுறது, வெயிட் பண்ணுறது எப்போ, என்டர் பண்ணுறது எப்போ, கேபிட்டல் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், ட்ரையல் எப்படி பண்ணணும், எக்ஸிட் எங்கே பண்ணணும், அது எப்படி ரிவ்யூ பண்ணணும், எப்படி ஜேர்னல் மெயின்டைன், இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று கன்சிஸ்டன்சி அச்சீவபிளா, ஒரு ட்ரேடரால் ஒரு வீக்லி மந்த்லி வரைக்கும் ப்ராஃபிட்டாக இருக்க முடியுமானா முடியும். அதுக்கு ஒரு 6 சாம்பிள் நம்ம கம்யூனிட்டிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். இதை பார்த்து முடித்தோடனே ஒரு கோல்டன் ரூல்ஸ் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு கேபிட்டலை சேவ் பண்ணுறது எப்படி, ஒரு எல்லா விஷயத்தையும் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 6 to 7 மினிட்ஸ் அந்த டிஸ்கஷன் இருக்கும். இந்த வீடியோ ஒரு 2த்தையும் ஒன்றா பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி வருதுன்றத பார்த்து முடிச்சிட்ட உடனே இதுக்கு என்ன தேவை, என்னென்ன தப்பு பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் ஒரு செக்லிஸ்ட் வச்சு போட்டு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. இது ஒரு டேட், ஃபர்ஸ்ட் டே 21,213. இந்த ரூல் பேஸ் பண்ணி எவ்வளோ அழகாக இவங்களாம் ட்ரேட் பண்ண முடியும் பாருங்க. எவ்வளோ கம்மியான டைமில் 10,387 பிஃபோர் 10:30 in the morning. So daily 5,783. $5,271, 6,958, 5,919. கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுது. ஸோ தே ஹாவ் சம் செட் ஆஃப் ரூல்ஸ். அது ப்ராஃபிட் சின்னதோ பெருசோ அது இல்லை விஷயம். ப்ராஃபிட் பண்ண முடியுதா? 9,184. சரி, அதை நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா இந்த டைமிங் பாருங்கள், டைமிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 9:18 9:19 முடிக்கிறாங்க, அதுதான் மெயின். டைமிங் பாருங்க 9:33. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும் போது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ப்ளஸ் டைமும் 9:34க்கு 9629 நிஃப்டியும் எடுக்கணும். எந்த இண்டெக்ஸ் இதுன்னு தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எது வேணா எடுக்கணும். ஒரு எக்ஸ்பைரியில் எப்படி ட்ரேட் பண்ணணும், 3 o'clock 64,000 எக்ஸ்பைரி. ஒரு கன்சிஸ்டன்சி வருதா? நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பகல் ட்ரேட்னா 927 17,340. இண்டெக்ஸ் நீங்கள் எதுனா செலக்ட் பண்ணிக்கணும். நிஃப்டினா எடுங்க, சென்செக்ஸ்னா எடுங்க. பட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது, அதுதான் மெயின். 7,245. $22,900 பிஃபோர் 9:22. சரி, அந்த டைமிங் தான் நம்மளுக்கு முக்கியம். அந்த காலையில் 9:24க்கு 9,000 இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு காலையில் எனக்கு இவ்வளோ வேணும்னு ஓரளவுக்கு அவங்களுக்கு மைண்டில் வந்துட்டு வரும். 9:30க்குள்ளே 20,798. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கெரியராக மாற்றுறதுக்கு யாருக்கு இஷ்டம் வராது? சரி, நிஃப்டிலையும் 8,343, டைம் அதே 9:45. சரி, ஒரு ட்ரேடருக்கு இதுதான் விஷயமே. பார்க்கும்போது ஒரே சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுது. 9:44. $16,000. டைமிங் பாருங்க 9:28. ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் ஆல் திஸ் பீப்புள். தேவ் டேக்கன் லாட் ஆஃப் எஃபர்ட். என்ன எஃபர்ட் இருக்கும் யோசிங்க. நிஃப்டின்றவங்க நிஃப்டி எடுக்கலாம், சென்செக்ஸ் எடுக்கிறவங்க சென்செக்ஸ் எடுக்கலாம். பட் அந்த ரூல்ஸ் பிரிக்கணும் கூட மென்ட்ரிங். 9:28 எதாக இருந்தாலும் இந்த டைம்குள்ளேயே எடுக்கிறாங்க பாருங்கள். ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அவங்களுக்கு தேவையான 10,000 20,000 வந்துடுது. 9:52. ஸோ இதுதான் ஒரு ட்ரேடருக்கு கன்சிஸ்டன்சி பற்றி கொடுக்குது. ஸோ அப்போ கன்சிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இது நிஃப்டி எல்லாமே நிஃப்டி தான். 15,700 9:30. சரி, நீங்கள் ஒரு ட்ரேடாக இது ஓப்பன் ஆகல, வாட்ஸ்அப்பில் மொபைலில் போகணும். 28,919. எல்லாருமே பண்ணுறாங்க.
16,000 ரூபாய் ப்ராஃபிட். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக டிசைட் பண்ணிவிடுங்க என்ன பண்ணணும். 9/18 ஒரு 12,000 ரூபாய் பண்ணணும். இது மாதிரி பிஸ்னஸ் எங்கே இருக்குது? பட் வாட் இஸ் த எஃபர்ட் பிஹைண்ட் திஸ்? பர் 9,500 அவங்க டிப்ளாய்டு கேபிட்டல் 75K. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிசிப்ளினாக ஒரு 70K கேபிட்டல் 7,000 ரூபாய் 70K கேபிட்டல். ஸோ டிப்ளாய்டு கேபிட்டலில் எவ்வளோ வருது உங்களுக்கு? அதுதான் உங்களுக்கு தேவை. எவ்வளோனா போட்டு எவ்வளோனா எடுக்கிறது இல்லை. 13,000 ரூபாய். டைமிங் பாருங்கள் 9:50. ஸோ இந்த விண்டோ பீரியடில் ப்ராப்பராக இதுதான் நம்ம ட்ரேட் எடுக்கணும்னு இல்லை. எதுக்காக இதுக்கு மேலே எடுக்கணும்? ஒரு நாளைக்கு தேவையான பாயிண்ட் எனக்கு இங்கே கிடச்சிச்சுன்னா தான் போயிடுறாங்க. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. அப்போ 10 மணி வரைக்கும் எடுத்தால் தான் ட்ரேட், அது இல்லை விஷயம். இதுக்கு மேலே எதுக்கு நம்மளுக்கு 10 மணிக்குள்ளே எனக்கு ஒரு 7,500 ரூபாய் கிடச்சிச்சுன்னா எதுக்காக நான் 11 மணி 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணுமே ஒழிய அப்போ 10 வரைக்கும் ட்ரேட் பண்ணால் தான் எனக்கு காசு வரும் அப்படி எடுத்துக்கூடாது. சம்டைம்ஸ் பின்னாடியும் எடுத்திருக்காங்க. ஒரு எக்ஸ்பைரி வருதா, அதுக்குன்னு தனி கேபிட்டல் 3.25 மணி 43,000 ரூபாய். ஸோ எக்ஸ்பைரி கேபிட்டல் வந்து அறுவடை பண்ணிடணும். ப்ராப்பரான 3 வீக்லி ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி எதனா ஒன்றில் அதுக்குன்னு தனியாக ஒரு கேபிட்டல் நம்ம மைண்ட் செட்டில் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிட்டு பிடிச்சிடணும். கன்சிஸ்டன்சி வருது பாரு. நீங்கள் 6,000 ரூபா கூட வரட்டும், ப்ராஃபிட் தான். வீட்டுக்கு போகும்போது நமக்கு ப்ராஃபிட்டோட போகிறோமா, அதுதான் மெயினான விஷயம். 7,000 ரூபாய். ஸோ தினம் 939 ஒரு 7,000 ரூபாயில் 8,000 ரூபாய் ஒருத்தருக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கலாம். இதோட என்ன இருக்குது? 11,120 944. இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நைட் அண்ட் டே உட்காந்து மைண்ட் செட் எடுத்து. நிஃப்டியில் இந்த இண்டெக்ஸ் தான் எடுக்கணும்னு இல்லை. இந்த டைம் 944. அதுக்காக நான் மார்னிங் செஷன் தான் பெஸ்ட்டு இதில் தான் எடுக்கணுன்றது இல்லை. எதுக்காக அதுக்கு மேலே பாருங்க 921 16,000 ரூபாய் ப்ராஃபிட். டைம் தான் முக்கியம். 922 எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக 15. இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்தது. ஒரு விஷயத்தையும் மென்டரிங் ஒருத்தர் கொடுத்தா கூட இவர் ஏன் இங்கே சொல்கிறாரு, எதுக்காக என்ட்ரி கொடுத்தாரு, இது ஏன் இவ்வளோ தூரம் டார்கெட் போகுது, உங்களுக்கு புரியாத நீங்கள் லாட் சைஸை டிசைட் பண்ண முடியாது. யாருன்னா சொல்லிட்டாங்க, முதல்ல அவங்க சொல்கிறது நடக்குதா? நானே கூட இருக்கிறோம். அவங்க சொல்கிறது நடக்கணான்னு பார்த்தா மறுநாள்லேருந்து கேபிட்டல் 11,000 ரூபாய் பிஃபோர் 929. அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியுது. கன்சிஸ்டண்ட்டாக என்ட்ரி பண்ணால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வருது. இதோட என்ன வேணும்? 926 டெல்மி பிஸ்னஸ் ஒரு 9 நிமிஷத்தில் 25,000 ரூபாய் கொடுக்குற பிஸ்னஸ் எதுனா ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். 15,000 ரூபாய் பிஃபோர் 940. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஆன் அ பிகஸ்ட் கம்யூனிட்டி. இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி ஒரு டெய்லி 15,000 ரூபாய் எடுக்க முடியுமா? 929 பிஃபோர் 11 o'clock. இதுக்கு மேலே மொபைலில் தான் ஓப்பன் ஆகும். $18,394 ஒரு நாள். இது என்னைக்கு? இது கடைசி 916 நேற்று. அதான் லாஸ்ட் ட்ரேட் 9,620. $37,894. 20,000. டைமிங் பாருங்க 9:18. ஒரு 5-10 நிமிஷத்தில் 20,000 ரூபாய் பண்ண முடியுது. குவான்டிட்டி வந்து நீங்கள் தைரியமாலாம் ஏற்ற முடியாது. கன்சிஸ்டண்ட்டாக வரும்போது தான் குவான்டிட்டி ஏறும். நான் எங்கே வேணால் என்ட்ரி பண்ணிவிடுவேன், அது இல்லை விஷயம். இப்போ இது 5th எக்ஸாம்பிள். ஒரு 5 எக்ஸாம்பிள் வருது நம்மளுக்கு. எல்லாருமே இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பண்ணணும்னு இல்லை. 2,000 3,000 5,000 உங்கள் டிப்ளாய்டு கேபிட்டல் எவ்வளோ வருது? இது எஸ்டர்டே 1034க்கு 14,883. அப்போ கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். 1030குள்ளேயே முடிக்க முடியும். ஸோ ஒரு சின்ன ப்ராஃபிட்டாக நீங்கள் பண்ண பிறகு தான் ஒரு பெரிய ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் போகணும். ஒரு 28,294 ரூபா பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் ட்ரேடில். அப்போ தான் அவங்க பெரிய லாட்டை போட முடியும். லாட்டே எனக்கு 12,152. இதை வச்சு இப்போ என்ன தெரியுதுன்னா, ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு தேவையானது என்ன? கன்சிஸ்டன்ட்க்கு ப்ராப்பரான எக்ஸிக்யூஷன்.
இதுதான் விஷயம். 19,000 ஒரு 10 மணிக்குள்ளே முடியுது பாருங்க இங்கே இருக்க டைம். ஸோ இது 5வது எக்ஸாம்பிள். தே ஆர் டூயிங் இட் வெல். இப்போ மீதி பேர்லாம் கம்மியாக ஜாஸ்தியாக பண்ணுறாங்களா? இல்லை, விஷயம் இல்லை. 34,279. இப்போ இதோடய உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு என்ன எக்ஸாம்பிள் வேணும்? ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இதை ஒரு கெரியராக மாற்றுறதுக்கு முடியாதுன்னு யார் சொல்ல முடியும்? 29,277. ஸோ இந்த மாதிரி எதனா ஒரே ஒரு வியாபாரம் சொல்லுங்க. 23,000 ரூபாய்க்கு கம்மி ஒரு நாளும் நம்ம எடுத்துன்னு வீட்டுக்கு போக முடியுது. 923க்கு 24,000 ரூபாய் பண்ண முடியுதுன்னா அப்போ இவங்களுக்கு கெரியராக மாறுதுன்னு அர்த்தம். மாறிடுச்சு. எல்லாரும் ஒரே நாளில் பெருசாலாம் பண்ண முடியாது. சின்னதாக ஒரு 1000 ரூபாயிலேருந்து தொடங்க, 2000 ரூபாயிலேருந்து தொடங்க, 6387, 3000 ரூபா போங்க, 4000 ரூபா போங்க, அப்புறமா போங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா யாருமே லாட் போடுறதுக்கு பயப்படல. கன்சிஸ்டன்சி இல்லைன்ட்டு தான் நம்ம லாட் போட முடியல. 24/7 25,000 பாருங்க. ஸோ இது மாதிரி ஒரு நாளைக்கு நம்மளுக்கு இவ்வளோ வருதுன்னு தெரியும் போது யார் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க? 20,000 1980. ஸோ ஒரு நாளும் உங்களுக்கு 13,000. ஸோ இது 5வது எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியும் உங்களுக்கு? இப்போ ப்ராப்பராக நம்ம ஒர்க் ஹார்ட் பண்ணி பிளானோடு எக்ஸிக்யூட் பண்ணும் போது கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு 7,000 ரூபாய், 10,000 ரூபாய், 15,000 ரூபாய் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். யோசிங்க. 11,000 ரூபாய் 10 மணிக்கு டைம் பாருங்கள். அவர் கொடுத்துக்கிறது என்ன? 1 lakh கேபிட்டல், 11,000 ரூபாய் ப்ராஃபிட். இதை விட என்ன வேணும் ஒரு வியாபாரத்தில்? ஸோ 1 லட்ச ரூபாய் கேபிட்டலில் 11,000 ரூபாய் வருது. 10 மணிக்கு முடிச்சுட்டு ட்ரேட். வேற என்ன தேவைப்படும் நம்மளுக்கு? சரி, நிஃப்டியில் கூட நம்ம யோசிக்கிறோம் நிஃப்டியில் எடுக்க முடியுமா? நிஃப்டியில் கூட 25,000 பிஃபோர் 922, 26,000, 922க்கலாம். சரி, உங்கள் மைண்ட் செட்டில் இந்த இண்டெக்ஸை எடுக்கணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களே ஒழிய 22, 166, 936. அமேசிங் டீச்சிங், சப்போர்ட்டிங் எல்லாமே இல்லை. நான் சொல்கிற மென்டரிங்கு நியாயமானது போகுதுன்னு நம்பி லாட் போடுறாங்க பாரு. அவங்களுக்கு புரியாத யாரும் போட மாட்டாங்க. ஸோ என்னை ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனாக தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்களே ஒழிய ப்ராப்பராக இதனால தான் என்ட்ரி பண்ணுது. ஸோ உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்? ஒரு நல்ல சிஸ்டம் நாலேஜ், நெட் ஸ்பீடோட ப்ராப்பராக இருந்து ஐ எம் ஹியர் ஃபார் ட்ரேடிங் டு பிகம் அஸ் அ கெரியர். ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தில் 921ல் 11,000 ரூபாய். ஒரு மணி நேரம் ட்ரேடை பண்ணிவிட்டு வேறு வேலை பாருங்கள், உங்கள் பர்சனல் வேலையை. இது ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கட்டும். ஸோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இதில். 16,000 ரூபாய், 947. இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 921 இங்கே டைம் பாருங்கள், மேலே 7,500. அப்போ 10 மணிக்குள்ளே ஒரு ட்ரேடை பண்ணிவிட்டு நான் போகலான்னா போகலாம். ஸ்டார்டிங்கில் இப்படி தான் பண்ணுறாங்க எல்லாரும். ஒரு டெஸ்டிங்க்கு ஒரு 1000 ரூபா வருதான்னு பார்த்துட்டு தான் அடுத்தது இறங்குறாங்க. ஸோ எவ்வளோ குயிக்காக ஒருத்தர் உள்ளே ஒரு 3 வாரம், இப்போ இவர் எவ்வளோ நாள் ஆச்சு? ஸோ அப்ராக்சிமேட்டாக இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியிலேருந்தே தே ஆர் ஏபிள் டு டூ ப்ராஃபிட். ஒரு 3 வீக்ஸ் போதும், ப்ராப்பராக ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடும். 31,000 ரூபாய். அவ்வளோதான். நீங்கள் இதுக்கு மேலே டிசைட் பண்ண வேண்டியது 54,731. இவ்வளோதான் விஷயம். ஒரு காலையில் 9:05க்கு ப்ரீ மார்க்கெட், 9:15 ட்ரேட் ஸ்டார்ட் ஆகுது. 10 மணிக்குள்ளேயே நான் முடிக்கிறேன்னா என்னால் பண்ண முடியுது. ஸோ இது டெய்லி நடந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான நாலேஜ் இருந்துச்சு, ஒரு கிராஜுவேஷன் வித் சிஸ்டம் நாலேஜ், நெட் ஸ்பீட் ப்ராப்பராக இருக்குது, ஒரு என்ட்ரி எக்ஸிட் தெரியுது, ஒரு ட்ரேடிங்குடைய மாடுலேஷன் என்ன தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். இது ஒரு கெரியராக மாற்றலாம். இதில் இந்த 5 பேர் 6 பேர் கொடுத்த டவுட்டில் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்துட்டுருக்கும். நீங்கள் இப்போ இதுக்கு மேலே டிசைட் பண்ணணும்னா ஒரு கெரியராக மாற்ற முடியுமா ட்ரேடிங்கன்னா, திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். இப்போ இது போக உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்தும் இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். இதை பற்றி. தேங்க்யூ. குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ வாட் ஆர் த கோல்டன் ரூல்ஸ் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங்? சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங்னா என்ன? டெய்லி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டு
கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் எடுக்க முடியுமான்னு பார்க்கும்போது ஒன்றா தேவைப்படுது நம்மளுக்கு. ஸோ நம்ம தினம் தினம் என்ன பண்ணுறோம், ஒரு மார்க்கெட்டில் என்ட்ரு ஆனோன்னு எல்லாரும் நோ டவுட் ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக தான் வரும். பட் எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோன்னா, ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் ப்ராப்பராக மைண்ட் செட் எடுத்து உங்கள் ட்ரேடிங் ஸ்டைல் என்ன அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் ட்ரேடர், நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்களா, இல்லை ஸ்கேல்பரா, இல்லை பொசிஷனா, இல்லை பிடிஎஸ்டி பண்ண போகிறீங்களா, இல்லை என்ன டைப் ஆஃப் ட்ரேடர். கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் போயிடுங்க, சின்ன சின்னதாக கூட இருக்கட்டும். பட் ட்ரேடராக வேணும்னா டெஃபினட்டாக அந்த ஸ்கில்லை நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? சரி, ஒரு என்ட்ரி நம்ம பண்ண போகிறோம் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன மெயினாக தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு என்ட்ரி எடுக்க போகிறோம்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம்னா அப்போ இது ஸ்டாப் லாஸ், இது டார்கெட். இது ப்ரீஃபிக்ஸ் பண்ணாத உங்களால் டெஃபினட்டாக பண்ண முடியாது. நோ டவுட், லெட் மார்க்கெட் டிசைட் இட். அது ஸ்டாப் லாஸ் பக்கம் போகணுமா டார்கெட் பக்கம் போகணுமான்னு மார்க்கெட் டிசைட் பண்ணிட்டோம். பட் அந்த மார்க்கெட்டில் அந்த கிவன் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன இருக்குதுன்றதை உங்கள் மைண்ட் செட்டில் வாங்கிக்கோங்க. அது வாங்காத நீங்கள் எடுக்க முடியாது. இப்போ கேண்டில் பை கேண்டில் தான் உங்களுக்கு அது மீதி விஷயத்தை புரிய வைக்குமே ஒழிய, ஒரு என்ட்ரி பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அதனுடைய டார்கெட்டை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். எங்கன்னா ஒரு இடத்துல நான் என்ட்ரி பண்ணிட்டு 40 பாயிண்ட் கொடுக்குறேன், 30 பாயிண்ட் கொடுக்குறேன், 1:1 1:2 1, அது இல்லை விஷயம். சரி, டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் வந்து நீங்கள் எங்கே வேணால் என்ட்ரு ஆகிட்டு டைரெக்ஷன் தெரியாது, எதுவுமே புரியாது, நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்க, கொஞ்சம் ஒரு 2-3 விஷயத்தை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கிடையாது. எதனால அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சு வச்சா தான் அப்போ தான் உங்களுக்கு டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா 1:1 கொடுத்தாலும் சரி, 1:2 கொடுத்தாலும் 1:3 கொடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் அடிச்சே தீரும். என்னைக்குன்னா ஒரு நாள் டார்கெட். ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கும் போது எவ்வளோ ஒரு ப்ராஃபிட் தேவை, எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறோம், இதையும் டிசைட் பண்ணிக்கணும். ஒரு டிஃபைன்டு இருக்கணும். அப்போ ஸ்டாப் லாஸை ப்ராப்பராக வச்சுக்கணும். ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதில் ஒரு லைன் கொஞ்சம் குறைவாக ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் 3 பாயிண்ட். பிகாஸ் அந்த என்ட்ரி ப்ரிசைஸாக இருந்தால் ஸ்டாப் லாஸ்ன்ற விஷயம் எனக்கு கவலை கிடையாது. வாங்கின இடத்துலேருந்தே மேலே போயிடும் மார்க்கெட். மிஞ்சி 1-2 பாயிண்ட் கொஞ்சம் வேகாக இருந்துச்சுன்னா மூவ்மெண்ட் கீழே வந்து டக்குன்னு போகும். கண்டிப்பாக அந்த பொசிஷன் சைஸ் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்தால் கம்மி பண்ணிக்கணும். நல்லா மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சால் லாட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ எந்த இடத்துல பொசிஷன் சைஸிங்க நீங்கள் எதுக்கு எவ்வளோ ஏற்றணுன்றதும் தெரியாது. பிகாஸ் எல்லா ட்ரேடுக்கும் நான் ஒரே மாதிரி தான் லாட்டை போட்டு நான் எடுப்பேன்னும் போது அதுவும் தப்பு. பொசிஷன் சைஸ் பிளீஸ் மேஜர் ரோல். நல்லா மூவ் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச இடத்துல நீங்கள் கம்மியான லாட்டை போட்டுட்டு நடுவில் கொஞ்சம் சைட் வைஸோ ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும் போது போயிட்டு பெரிய லாட்டை போகிறதுனால காலையில் எடுத்த ப்ராஃபிட்டு சின்ன ப்ராஃபிட்டை பெரிய லாஸாக இருக்கும் போது ஃபைனல் ரிசல்ட் லாஸில் தான் இருக்கும். மெயின் விஷயம்னா அந்த என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு உடனே அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓகே இது நல்லாகுது, இது நல்லாகுது, இது நல்லாகுது, திரும்பி பார்த்தீங்கன்னா அது இன்டெரக்டாக அதுக்கு பேர் என்ன இருக்குதுன்னா ஓவர் ட்ரேடிங். ஸோ ஓவர் ட்ரேடிங் மட்டும்தான் உங்களுடைய ப்ராஃபிட் எடுக்குது. ஒரே ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் சார், நான் கரெக்டாக போகுது, திருப்பி கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த ப்ராஃபிட்டில் உட்காந்து காசை 50% ரிஸ்க் எடுக்கிறேன்னு நான் உள்ளே வரும்போது போயிடுது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் ப்ராஃபிட்டை வந்து கில் பண்ணுறதே வந்து இந்த ஓவர் ட்ரேடிங் தான். ஓவர் ட்ரேடிங்கை எதுக்காக அவாய்ட் பண்ண முடியலன்னா, உங்களுடைய மைண்ட் செட்டில் ப்ராப்பரான என்ட்ரி இல்லைன்னா எல்லா என்ட்ரியும் பர்ஃபெக்டாக தான் தெரியும். பட் ஆனால் அது உண்மை கிடையாது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் நினைக்கிறதும் மார்க்கெட் நினைக்கிறதும், சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி இருக்குது, இந்த ரீசனுக்காக என்ட்ரி பர்ஃபெக்டாகுது போகுதுன்னு சொல்லும் போது போகணும். நீங்கள் நினைக்கிறதும் மார்க்கெட் நினைக்கிறதும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும் போது மட்டும்தான் அது ப்ராஃபிட்டபிள் ட்ரேட், அது எடுக்கணும், என்ட்ரி பண்ணணும். நீங்கள் நினைக்கிறதுக்கும் மார்க்கெட்டும் கொஞ்சம் வேவரியாக தெரிஞ்சு மாறுற மாதிரி தெரிஞ்சால் அது எவ்வளோ லாபம் வரதா இருந்தால் கூட அவாய்ட் பண்ணணும். இல்லையா லாட்டை கம்மி பண்ணிக்கணும். இவ்வளோதான் விஷயம். நான் எல்லாத்துக்கும் ஒரே ஃபிக்ஸட் லாட் போடுவேன்னா அது எப்படி நீங்கள் ஆவரேஜ் பண்ணுவீங்க? அட் கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு வாரத்துக்கோ 2 வாரத்துக்கோ 1 மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ ட்ரேட் பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிக்கிறீங்கன்னு பார்த்தா ப்ரோக்கரேஜ் தான் சாப்பிட்டு போவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ ப்ராப்பரான என்ட்ரி டிசைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்பைரி ட்ரேடுக்கும் ஒரு சாதா ட்ரேடுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. சாதா ட்ரேடில் ரிஸ்க் சின்னதாக, எக்ஸ்பைரி ட்ரேடில் ரொம்ப காஷியஸாக இருக்கணும், உஷாராக ட்ரேட் பண்ணணும். ஏன்னு கேட்டாக்கா ப்ரீமியம் ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு நாள் 500 ரூபாய் வித்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 80 ரூபா 50 ரூபா 100 ரூபாய் வரும்போது நம்ம பெரிய லாட் போட போகிறோம். நீங்கள் பெரிய லாட் போட்டு டபுளாவது ப்ராஃபிட் எவ்வளோ உண்மையோ அவ்வளோத்துலேயும் இப்போ ஒரு 80 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறது எவ்வளோ 160 ரூபாய்க்கு போதோ 80 ரூபாயிலேருந்து கீழே ஒரு 30 ரூபாய்க்கு போகிறதோ உண்மை தான். இத்தனை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் போயிட்டு மேலே வரும். ஸோ இந்த 3 வீக்லி எக்ஸ்பைரி, ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது.
ஒரு எக்ஸ்பைரி ரேஞ்ச் ஆகிடும், ஒரு எக்ஸ்பைரியில் பிரேக் அவுட் பிளாஸ்ட் ஆகும், காமா பிளாஸ்ட் ஆகும் ஒரு எக்ஸ்பைரியில். ஸோ எந்த எக்ஸ்பைரி ப்ராஃபிட்டபுளாக கொடுக்க போகுதுன்றது உங்களுக்கு ஒரு லிட்மஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு இது நல்லா இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணுங்க, இல்லையா இன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த ரெகுலர் கேபிட்டல் வேறு, எக்ஸ்பைரி கேபிட்டல் வேறு. எக்ஸ்பைரி கேபிட்டல்ன்றது உங்களுக்கு ரிஸ்க் எவ்வளோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேபிட்டல் அதுக்குன்னு எடுத்து வைக்கிறீங்க. 3 நாள் 4 நாள் எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு ஒரு எக்ஸ்பைரியில் விடுறது தப்பு. ஸோ ஒரு சின்ன லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சதோடைய இந்த சூப்பராகுது, நெக்ஸ்ட் இது இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது, இந்த இடத்துல இது பேர் தான் ரிவேஞ்ச் ட்ரேடுன்றோம். திருப்பி திருப்பி விட்டதை நான் பிடிக்கணும்னு போகிறது வந்து இட் இஸ் நாட் லைக் அ ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி. சரி, ஒரு இடத்துல நீங்கள் போயிட்டு ஒரு பொருளை வாங்குறீங்க, கம்மியான ப்ரைஸ் எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்து நம்ம வாங்குகிறோம். அப்போ ஒரிஜினல் பிராண்டுக்கு கரெக்டான ரேட்டில் கம்மியாக கிடைக்கும் போது எல்லாம் போய் விழுறாங்க. அப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா நீங்கள் வாங்கினது கம்மியாக ரேட் ஜாஸ்தியானு தெரியாத, அது ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா 18 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா 3 ரூபாய் செலவு, 5 ரூபாய் லாபம். இதுதான் ட்ரேடு. நீங்கள் 10 ரூபாய் பொருள் 18 ரூபாய்க்கே வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் 25 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு ஆள் தேடினீங்கன்னா ஆள் வரலன்னா வந்த ரேட்டுக்கு விற்றுட்டு போய் தான் ஆகணும். இதுதான் ட்ரேடு. ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எங்கன்னா நான் வாங்குவேன், ஆனால் எங்ககிட்ட இருந்து நான் விற்கிற இடத்துல ரெடியாகணும் ஒரு ஆளுன்றது அது நியாயமான விஷயம் இல்லை. ஒரு ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணுங்க. அந்த ப்ரீமியமுடைய வேல்யூ என்ன, அந்த வேல்யூ கரெக்டாக நம்ம இன்னொருத்தன் வாங்குறான்னா இது என்னைக்குன்னா யோசிச்சுக்கிறீங்களா? இதெல்லாம் யோசிக்கும் போது தான் நீங்கள் கன்சிஸ்டன்ட் ட்ரேடராக மாற முடியும். ஸோ ஒரு ப்ராஃபிட் வந்தோடனே என்ன பண்ணுவீங்க, போடு போடு போடு, இதில் 50% ரிஸ்க் எடுக்கலாம், 20% நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் மைண்டில் ஓடும். உடனே என்ன வருது, கிரீடு நம்மள வச்சு திருப்பி திருப்பி எடுக்கலாம், இன்னைக்கே எடுத்துடலாம் ப்ராஃபிட்டை. அது இல்லை விஷயம். ஸோ ப்ராஃபிட் வந்தால் கிரீடாகவும் இருக்காதுங்க. ஒரு ப்ரீ டிஃபைன்டு டார்கெட் வச்சுக்கோங்க. ட்ரையலிங்கை ப்ராப்பராக பண்ணுங்க. உங்கள் ட்ரையலிங் மட்டும்தான் உங்களுக்கு காசு சேர்க்கமே ஒழிய, அப்போது உங்கள் என்ட்ரி இது, டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது போக வாய்ப்பு இருக்குது, இது ரிஸ்கான ஏரியா, இது ஸ்டாப் லாஸ். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு என்ட்ரி ப்ரிசைஸாக இருந்து ஒரு 25% ஆஃப் அந்த மூவ் முடிச்சிச்சுன்னா நீங்கள் சேஃப் ஜோன், இன்னைக்கு இவ்வளோ வரப்போகுது லாபம் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ மார்க்கெட் டைரக்ஷனை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட் இல்லை. அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் வித்தின் மினிட்ஸ் இட் வில் சேஞ்ச். புல்லிஷா பியரிஷா எப்படின்னா மாறும். நீங்கள் மார்க்கெட் நினைக்கிறதும் நீங்கள் நினைக்கிறதும் ஒன்றா இருக்கும்போது தான் ட்ரேடாக மாறணும். எழுதி வைங்க, ஒரு ட்ரேடிங் ஜேர்னல்னு போட்டுட்டு ஜேர்னலில் ஒரு பேப்பரில் எழுதி வை, டெய்லி என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, எங்கெங்கே என்னென்ன தப்பு நடக்குதுன்றதை நீங்கள் எழுதி வைங்க. அப்போ என்ன ஆகும்னா தெரியும், என்ட்ரி நம்ம கரெக்டாக பண்ணிக்கிறோமா, ஸ்டாப் லாஸ் கரெக்டாக வச்சுக்கிறோமா, எக்ஸிட்டுக்கு என்ன வச்சோம், என்ன ரூல் ஃபாலோ பண்ணியிருந்தோம், எங்கே மிஸ்டேக் பண்ணி வச்சுருந்தோம், இது எல்லாத்தையும் நோட் பண்ணும்போது நல்ல ட்ரேடானா இருக்கட்டும், ப்ராஃபிட்டபுளானா இருக்கட்டும், லாஸ் ஆன இடத்துலையும் போடும்போது தான் அப்போ அந்த டெய்லி ப்ராஃபிட்டு கால்குலேட் பண்ண முடியும். அப்போ நம்ம கேபிட்டல் சேஃபாக இருக்கும். முதல்ல விஷயம் என்ன, ஒரு கேபிட்டல் நம்ம கையில் இல்லைன்னா நம்ம ட்ரேடர் கிடையாது. அப்போது ஒரு விளையாட்டில் when you want to stay in the game, capital should be safe. அந்த கேபிட்டலே நம்ம 3 வாட்டி வைப் பண்ணி திரும்பி போடுவோம்னா கற்றுக்கிறதுக்கும் கேபிட்டல் வைப் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ட்ரேடுக்கு ஸ்கில்லு தான் முக்கியம். அந்த ஸ்கில் வரத்துக்கு காசு இருந்தால் தான் வரோம்னா அப்போ எதுக்கு நீங்கள் அந்த இன்குபேஷன் பீரியட்ல இவ்வளோ நாள் நான் உக்காந்தேன், இப்போ தான் நான் ப்ராஃபிட் பண்ணுறேன். சரி, ஒரு வாரம், ஒரு மாதம், 2 வாரம், 3 மாதம், 1 வருஷம், 7 வருஷம், 5 வருஷம், டிபெண்ட்ஸ் அப்பான் த பீப்புள். இந்த ஸ்கில் லெவல் மாறும். அதுதான் ஒரு நைட் நீங்கள் முழிச்சு பார்க்கும்போது யூ பிகம் அ ட்ரேடர். இவ்வளோ தான் லாஜிக். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா ஒரு டிசிப்ளின் ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணுங்க. நம்ம பிளான் பண்ணணும், வெயிட் பண்ணி ப்ராப்பராக என்ட்ரி எடுத்துட்டு கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு ட்ரையல் எப்போ பண்ணணும், எக்ஸிட் எப்போ பண்ணணும், எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு முதல் ரிவ்யூ பண்ணுங்க. நீங்கள் பண்ணதெல்லாம் சரியா, நீங்கள் செட்டப்பும் பண்ணுறதில்ல, எதுவுமே ப்ராப்பராக வைக்கிறதில்ல, ஆனால் ட்ரேட் எடுக்கணும்னா அது எப்படி ப்ராஃபிட் ஆகும்? கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு தான் இருக்கும். பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா நிறுத்திடுங்க ட்ரேடை. என்ன தப்பு நடக்குது? ப்ராஃபிட் வந்தாலும் பிளான் பண்ணணும், லாஸ் வந்தாலும் பிளான் பண்ணணும். ட்ரேடிங் கான்செப்ட்ஸை நீண்ட காலம் டிசிப்ளின்டா கற்றுக்கொள்ள இப்பவே Nifty 9 AM தமிழ் சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.